வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூட பின்னிட்டு இருக்கப்ப ரன்னிங் வேர் பத்தலைன்னா எப்படி ஜாயின் பண்ணுறது நியூ வேர் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 2.5 ரோல் கூட எல்லோ அண்டு ரோஸ் கலர் காம்பினேஷன் செக்குடு டைப்பில் நான் வந்து கூட போட்டுட்ருக்கேன். நான் இந்த கூடைக்கு வந்து இப்போ ரன்னிங் வேர் வந்து எனக்கு பத்தலை பாருங்கள், இதோட நிற்கிது எனக்கு. இன்னும் நான் வந்து இன்னொரு லைன் நான் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணணும் அந்த எல்லோ கலர் வயரை. அப்போ நான் எப்படி ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து என்ன மெத்தடில் நான் வந்து போடுவேன் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து எப்போவுமே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் போட்டுறாதீங்க. நம்ம வயர் பத்தலை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு 1/2 அடிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த வயரை வந்து நீங்கள் நிறுத்திக்கணும். அப்போனா தான் நம்ம வந்து வயர் ஜாயின் பண்ணி நம்ம போடுறப்ப எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லோ கலர் வயர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரோல்லேருந்து இந்த மாதிரி கெட்டிக்கோங்க, அப்படின்னா தான் அவுந்து வராது, உங்களுக்கு சிக்கு இல்லாமல் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து போடுறப்ப. இங்கே பாருங்கள், ரன்னிங் வயர் வந்து அந்த ஸ்டார்டிங் வயர் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். நல்லா இது வந்து ஒரு 1/2 அடிக்கு முன்னாடியே நான் வந்து விட்டுருக்கேன். நான் இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறப்ப. இங்கே பாருங்கள், அதே சேம் எல்லோ கலர் வயரை எடுத்து இந்த வயர் போகுது பார்த்திங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டு இந்த சைடு உள்ளே சொருகிற அளவுக்கு நீங்கள் ஒரு 3 நாட்டுக்கு சொருகிற அளவுக்கு விட்டால் போதும். இந்த மாதிரி நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ பாருங்கள், அந்த பின்னாடி இருக்கிற வயரையும் சேர்த்தே நீங்கள் வந்து இப்போ நாட் போடணும். அதை சேம் ஒரே வயராக கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நாட் போடணும். இப்படி நீங்கள் நாட் போடுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உருவிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு நாட்டுக்கும் வரும். ஸோ நீங்கள் இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 2 நாட்டு நம்ம வந்து சேம் அந்த 2 வயரையுமே நம்ம சேர்த்து போட்டிருக்கோம். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, சரியாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறப்ப நாட்ஸ் எல்லாம். இப்போ அடுத்த நாட் போடுறதுக்கு அந்த வயர் பத்தாது, பின்னாடி இருக்க வயர். ஸோ அந்த வயரை பின்னாடியே இருக்கட்டும், கட் பண்ணிட வேணாம், பின்னாடியே இருக்கட்டும். நீங்கள் இந்த வயரை முன்னாடி இருக்க வயரை மட்டும் நீங்கள் ரன்னிங் வயரை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நாட் போட்டுக்கலாம். அந்த வயர் வந்து பின்னாடியே தான் வரும். நீங்கள் அதை வந்து உள்ளே வந்து எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே பின்னாடியே தான் வரும். நம்ம அந்த சுத்து வயர் இப்படி வச்சு நம்ம போடுறோம் பார்த்திங்களா, அந்த ரோஸ் கலர் வயர், அதை வந்து பின்னாடி எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்படி போட்டுக்கணும். அப்படி போடுறப்ப நம்மளுக்கு வந்து அந்த எல்லோ வயர் அப்படியே பின்னாடி வரும், சின்ன குட்டியாகவே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அப்படி போடுறப்ப வயர் இன்னுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். உங்களுக்கு அந்த ஜாயின் பண்ண வயர் வந்து உருவிட்டு வராது அப்படின்ற கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சப்போஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி வயர் ஷார்ட்டேஜ் ஆச்சு ரன்னிங் வயர் அப்படின்னா என்ன மாதிரிலாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து இந்த சைடு பாருங்கள், அந்த வயர் ஃபுல்லாகவே உள்ளே போயிடுச்சு. இப்போ இங்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம விட்டோம்ல நம்ம கொஞ்சோண்டு, அதை என்ன பண்ணணுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ நம்மளுக்கு அவுந்து வர்றதுக்கு சான்சஸே கிடையாது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம 4-5 நாட்டுக்கு சேர்த்து பின்னாடி வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த வயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த வயரை என்ன பண்ணோம்னா அந்த இப்படி கூடி பின்னாடி அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப் வழியாக நீங்கள் உள்ளே விட்டு நீங்கள் ஒரு 2-3 நாட்டுக்கு நல்லா சொருகிருங்க. இந்த மாதிரி நல்லா இழுத்துட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸே வராது உங்களுக்கு, சரியா? இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 நாட்டுக்கு நல்லா இந்த மாதிரி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல வயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே உங்களுக்கு வந்து தெரியாது. நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதே மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட்டு கலர் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணாலும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண. அதாவது நிறைய பேர் வந்து ஏணிப்படி முடிச்சு போடாமல் அப்படியே நீங்கள் வந்து போடுவீங்க தெரியுமா, ரன்னிங் அடுத்த வயர் மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி போடுவீங்கல்ல, அதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாமல் நீட்டாக நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, நீங்கள் எப்படிலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வயர் ஷார்ட்டேஜாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கூடைகளை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் என் நம்பரை ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் வந்து கேட்கலாம். நான் வந்து வயரும் சேல்ஸ் பண்ணுறேன். வயர் வேணுன்றவங்களும் என் நம்பரை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.